மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் 5 ஸ்டார் பாதுகாப்பு ரேட்டிங்குடன் 4ஆம் தலைமுறையான புதிய ஸ்விஃப்ட் டிசையர் காரை வெளியிட்டுள்ளது மாருதி சுசுகி நிறுவனம். இந்த காரின் சிறப்பு அம்சங்கள் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. தந்தை டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தை மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு மாருதி சுசுகியோட டிசையர் 4th ஜெனரேஷன் காரு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதில் என்னென்னலாம் சேஞ்ச் நடந்திருக்கு, மேஜராக ஒரு இன்ஜின் சேஞ்சே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது போக செக்மெண்ட் ஃபர்ஸ்ட்டாக நிறைய ஃபீச்சர்ஸுமே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன, இந்த காரை டிரைவ் பண்ணி வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரண்ட்ல என்னென்ன மாற்றம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஹெட்லைட்டே நீங்க பாக்குறீங்க. முன்னாடி ரொம்ப பெருசா ஹாலஜன்ல இருந்த ஹெட்லைட் இப்போ ரொம்ப ஸ்லிம்மா எல்இடியில் உங்களுக்கு அப்கிரேட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 6 செக்மெண்ட்டா கொடுத்துருக்காங்க. 4 செக்மெண்ட் டிம்முக்கும் 6மே உங்களுக்கு ஹைக்கு உங்களுக்கு க்ளோ ஆகும். ஒரு டிஆர்எல்லும் இங்கே இருக்கிற நம்ம பார்க்குறோம். அந்த டிஆர்எல்லே உங்களுக்கு பிளிங்கராகவும் ஒர்க் ஆகுது. அப்படியே கீழே வந்தோன்னா ஒரு ஃபாக் லேம்ப்பு, அதுவும் எல்இடியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்டோட கிரில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு கம்ப்ளீட் ஸ்லாட்டடில் தான் ஒரு பர்ஃபெக்ட் ஃப்ளாட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் உள்ளே இருக்கிற எதுவுமே வெளியில் தெரியாதபடி கொஞ்சம் நீட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா, இந்த காரில் 360 டிகிரிக்குரிய கேமராவுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்குரிய ஃப்ரண்ட் கேமரா இங்கே நம்ம பார்க்குறோம். அடுத்த ஒரு மேஜரான சேஞ்ச் அப்படின்னா இந்த பவர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இன்ஜின், இதுக்கு முன்னாடி K12 இருந்த அந்த இன்ஜினு இப்போது Z12E உங்களுக்கு மாறி இருக்கு. அதாவது ஒரு 4 சிலிண்டரில் 1.2 லிட்டராக இருந்த இன்ஜின் இப்போது 3 சிலிண்டராக 1.2 லிட்டராக இப்போ வந்திருக்கு. அப்போது இதுக்கு முன்னாடியே ஃபியூவல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது தான் இந்த காரோட ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ்ஸு. இப்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேனுவலில் 24+ கிலோமீட்டர்ஸும், ஆட்டோமேட்டிக்கில் 25+ கிலோமீட்டர் மைலேஜும் கிளைம் பண்ணுறாங்க. அப்போ இது கண்டிப்பாக இந்த ப்ராக்டிகாலிட்டியை ரொம்பவே உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ கியர் பாக்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 2 கிடைக்கிது உங்களுக்கு. 5 ஸ்பீட் மேனுவல்லையும் 5 ஸ்பீட் ஏஎம்டியும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. வேரியன்ஸ் அண்ட் பட்ஜெட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ப்ராபப்ளி LXi, VXi, ZXi அந்த பேட்டர்னில் தான் இருக்கும். சைட் வியூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மெட்டலில் பெருசாக எந்த விதமான ஒரு மாற்றமும் நீங்கள் பார்க்க முடியல. சேஞ்சே இதில் கிடையாது. ஒன்லி திங், இந்த ORVMல இங்கே ஒரு கேமரா மட்டும் நீங்கள் இன்க்ளூட் ஆகிருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அந்த 360 டிகிரிக்காக இங்கே ஒரு கேமரா, அந்த அதர் சைட்லையுமே அந்த கேமரா உங்களுக்கு இருக்கும். இந்த செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக சன்ரூஃப் இந்த காரில் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. இப்போ இதோட கம்பீட் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ஹுண்டாயோட ஆரா நீங்கள் சொல்லலாம், ஹோண்டாவோட அமேஸ் சொல்ல முடியும், டாட்டாவோட டிகார். இது எதுலையுமே இல்லாத இந்த ஒரு ஃபீச்சர் இந்த டிசையர் 4th ஜெனில் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனாவுமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆனது நமக்கு இங்கே தெரியுது. இதுக்கு முன்னாடி நார்மலாக இருந்த ஆண்டனா இப்போ ஒரு ஷார்க் ஃபின்னாக இருக்கிறது ஒரு லுக்கை என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. இந்த டெயில் லேம்ப் ஃப்ரண்ட்டை மேட்ச் பண்ணி கொஞ்சம் நல்ல ஸ்போர்ட்டியாக கொடுத்துருக்காங்க. ஒரு கிளியர் லென்ஸ் இங்கே இருக்குது. அதே நேரத்தில் ஒரு ஆரோ ஷேப்பில் எல்இடியில் ஒரு டெயில் லேம்ப்பு, ஹாலஜனில் உங்களுக்கு ரிவர்ஸுக்கும் இண்டிகேட்டருக்கும் உங்களுக்கு இங்கே வருது. ஸோ மிச்சப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. ஒரு சின்னதாக இங்கே ப்ரொஜெக்ட் ஆனது நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கீ ஃபாபில் சின்னதாக ஒரு அப்டேட்டு, பல வருஷமாக மாறி அதை மாற்றாமல் இருந்தாங்க. ஒரே ஒரு பட்டன் ஒன்று ஆட் ஆகிருக்கு. அதுதான் இந்த பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பூட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதோட பூட்டோட கெப்பாசிட்டி 382 லிட்டர்ஸ் இதோட கெப்பாசிட்டி. ஸோ காருக்குள்ளே உட்காந்தாச்சு. காருக்குள்ளே என்னென்ன சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் டேஷை பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம ரீசெண்டாக வந்த மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட்
அப்படியே ரிசம்பிளன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இன்ஃபோடைன்மெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு 9 இன்ச் டச் ஸ்க்ரீனில் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ இது வந்து மாருதியோட கனெக்ட் ஆப்போடையும் உங்களுக்கு இது கனெக்ட் ஆகி ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ண முடியும். சார்ஜிங் போர்ட் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு ஏ டைப்பும் ஒரு சி டைப்பும் போர்ட் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்குது. அதே மாதிரி மொபைல் வைக்கிறதுக்கு சின்னதாக ஒரு ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் சீட்டு போயிட்டு கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்தோம் அப்படின்னா டோர் வந்து க்ளோஸ் டு 90 டிகிரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. நான் உள்ளே வர்றேன். இப்போ இந்த டோர் வந்து இந்த சீட் வந்து என்னோட டிரைவிங் பொசிஷனில் இல்லை, ரொம்பவே பின்னாடி தள்ளி தான் நம்ம வச்சுருக்கோம் ஷூட் பண்ணுறதுக்காக. ஸோ அது அப்படி இருக்கும்போதே எனக்கு இந்தளவுக்கு வந்து நீ ஸ்பேஸும் ஓரளவுக்கு நல்லா நம்ம காலை டக் பண்ணுற மாதிரி நமக்கு கிடைக்கிது. இப்போ இதை வந்து என்னோட டிரைவிங் பொசிஷனுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நான் பார்க்கலாம். இப்போ இது வந்து என்னோட டிரைவிங் பொசிஷனுக்கு மூவ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்கலாம் நல்ல மேசிவான ஒரு நீ ரூம் வந்து கிடைக்கிது. எவ்வளோ நல்லா நம்மளால் கீழே டக் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. பட் சீட்டோட விட்த் வந்து அந்தளவுக்கு ஒய்டராக இல்லை. அதனால் கொஞ்சம் நம்மளோட தை வந்து வெளியே தான் இருக்குது. ஸோ அண்டத்தைங்கிறது கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இப்போ ஹெட்ரூம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா என்னோட ஹைட்டு 5'8", எனக்கு இவ்வளோ ஹெட்ரூம் வந்து நமக்கு இருக்குது. அட்ஜஸ்டபுளில் ஒரு ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரிக்ளைனும் ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் ரொம்ப பக்கெட்டோட ப்ரொஃபைல்லாம் வந்து நமக்கு இல்லை. இப்போ நம்ம இந்த டிசைரை டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த 4th ஜென்ரேஷன் டிசைரை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மெயினாக வந்து இதோட இன்ஜினோட சேஞ்ச் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு 4 சிலிண்டர்லேருந்து 3 சிலிண்டராக மாறி இருக்கு. Z12E அப்படிங்கிற இன்ஜினாக வந்து இது மாறி இருக்கு. அப்போ இதோட பவர் டெலிவரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 80 bhp வந்து பவர் டெலிவரி பண்ணும். 112 Nm டார்க் வந்து இது உங்களுக்கு டெலிவரி பண்ணுது. அப்போ இதோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் புல் வந்து இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஒரு கிக்கின் ஆயிடுச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஒரு புல் கிடைக்குது அப்படின்னு சொல்ல முடியும். கிக்கன் கியருக்கு வந்து ஒரு புல்லு ரெவ் பாருங்க 6000 RPM வரைக்கும் ஒரு ரெவ் வந்து உங்களுக்கு போகுது. அந்த ஹையர் ரெவ்ல பயங்கரமாக அந்த ஓக்கல் வந்து நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லலாம். அப்போ பவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு லீனியரான பர்ஃபார்மன்ஸ் தான். பட் இருந்தாலும் நீங்கள் பெப்பியாக ஓட்டணும் அப்படின்னா அப்படி லைட்டாக ஒரு பம்பின் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள் கியர் வந்து 3க்கு வந்துருச்சு. அப்புறம் திருப்பி விட்டு ரெடி அடிச்சிங்கன்னா 4க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் ஆகி அது போயிட்டே இருக்குது. பட் லைட் ஃபுட்டாக நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னா ஜென்ட்லாக ஒரு 2500லேருந்து ஒரு 3000 RPM நம்ம ஓட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். செம்ம ரிஃபைண்டாக செம்ம ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெருசாக அந்த வோக்கல் கேட்கல, வைப்ரேஷனுமே கேட்கல. இந்த 3 சிலிண்டரோட இம்பேக்ட் வண்டி டிரைவிங்கில் அந்த வைப்ரேஷன் நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. பட் வண்டி ஐட்லிங்கில் இருக்கும்போது அந்த சீட்டை ஆடுற அளவுக்கு வந்து ஒரு சின்ன வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹை ஸ்பீட் அப்படின்னா இந்த காரில் ஒரு 120 வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக போக முடியும். பட் அதுக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா ஒரு லைட்டாக அந்த ஃப்ளோட்டிங் ஃபீலு, ஏன்னா சஸ்பென்ஷன் வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்கிறதுனால ஸ்லைட்டாக அந்த ஒரு ஃபீல் மட்டும் உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். சேஃப்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 6 ஏர்பேக்ஸ்ங்கிறது அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று ESPயும் வந்து அக்ராஸ் ஆல் வேரியண்ட்டை கிடைக்குது. TPMS ஹீல் ஹோல்டர் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போது அந்த விதத்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். அப்போ இந்த கார் வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட்டில் ஒரு ஃபேமிலி காரு, பாக்கெட் ஃப்ரெண்ட்லியான காரு. ஏன்னா இதோட மைலேஜ் அப்படிங்கிறது ஒரு பிக்கஸ்ட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அப்போ நீங்கள் அடிக்கடி லாங் டிரைவ் போவீங்க, லக்கேஜ் நீங்கள் அதிகமாக எடுத்துகிட்டு போகணும், ஒரு 4 பேர் கம்ஃபர்டபுளாக போகணும் அப்படின்னா இந்த கார் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷனாக உங்களுக்கு இருக்கும். ஹோப் இந்த வீடியோ இந்த 4th ஜென்ரேஷன் டிசைரை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து இன்க்ளூடிங் டிரைவபிலிட்டியோட உங்களுக்கு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.